கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் சூப்பரான அப்டேட்டு ஒரு 8 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து எப்போ வரும், எப்போ வரும்ன்ட்டு. சீக்கிரமாவே வரப்போகுது. நம்ம தமிழக அரசு ஊழியர்களா கடந்த 8 வருஷமா வைத்துக் கொண்டிருக்கும் கோரிக்கை ஒன்று அரசாங்கம் நிறைவேற்றும் திட்டத்தில் இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனை நடந்து வருதாம். என்னதான் திமுக அரசாங்கம் மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி வந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட நிறைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றாமலே இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இந்த திட்டம் வந்து ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு கர்நாடகாவில் அமல்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இன்னமும் நடைமுறை கொண்டு வராமல் இருக்காங்க. ஏற்கனவே இருந்த நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் அதிருப்தியும் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ குழுவினை சந்தித்து கண்டிப்பாக இந்த திட்டம் கொண்டு வருவோம், பரிசீலனையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரீசெண்டாக இப்போதைய நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு அப்டேட் கொடுத்தாரு. இது வந்து பரிசீலனையில் இருக்கு, சீக்கிரமா நிறைவேற்றுவோம், இதுக்காக ஒரு குழு அமைத்திருக்கோம், இன்னும் நிறைய விஷயம் சொன்னாரு. இப்போ ரீசெண்டாக நடைபெற்று முடிந்த இந்த லோக்சபா எலெக்ஷன்லையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட நிறைய ஓட்டுகள்லாம் திமுக கிடைக்காம போயிருக்கு. இதனால திமுக கண்டிப்பா இந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதுவும் வந்து இப்போ வரப்போற எலெக்ஷனுக்கு முன்னாடி திட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ இது விஷயமான அறிவிப்பு வருகின்ற பட்ஜெட்ல, அதாவது பிப்ரவரி மாதம் பழைய பென்ஷன் திட்டம் விஷயமா அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள்லாம் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கான். பட்ஜெட்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அறிவிப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லோக்சபா எலெக்ஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து இழந்த ஆதரவை பெறும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமாகவே இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும்.